வணக்கம். இன்னைக்கு நம்ம கொஞ்சம் ஆழமா அலச போறோம். உங்ககிட்ட இருக்கிற சில அரசியல் கட்டுரைகள், செய்திகள் இதெல்லாம் வச்சு வரப்போற 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் அது எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கலாம். ஆமா, குறிப்பா நடிகர் விஜில் ஆரம்பிச்சிருக்க தமிழக வெற்றி கழகம், அதாவது டிவிகே. ஆமா, டிவிகே. அவங்களுக்கும் இப்ப ஆட்சியில இருக்கிற திமுகவுக்கும் இடையிலான போட்டி அது எப்படி உருவாகுதுன்னு பார்க்கலாம். சரி, அப்போ நம்ம நோக்கம் என்னன்னா, இவங்க வியூகம் என்ன, பலம் பலவீனம் என்ன, தேர்தல்ல நாம எதை கவனிக்கணும்னு தெளிவா புரிஞ்சுக்கிறது தான். ஓகே, ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாம். முதல்ல டிவிகே பிப்ரவரி 2024 ஆரம்பிச்சாங்க இல்லையா? அவங்க கொள்கைகள் அம்பேத்கரியம், பெரியாரியம், மதச்சார்பின்மை, சமூக நீதினு சொல்றாங்க. திமுக, பாஜக ரெண்டு பேரையும் எதிர்க்கிறாங்க. இத பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். ஆமா, பிப்ரவரி 2024 தான் ஆரம்பிச்சாங்க. நீங்க சொன்ன மாதிரி கொள்கைகள் கொஞ்சம் இடதுசாரி சார்பா தெரியுது. அதாவது அம்பேத்கரியம், பெரியாரியம், மதச்சார்பின்மை இதெல்லாம் முக்கியமா சொல்றாங்க. அதே நேரம் திமுகவையும் சரி பாஜகவையும் சரி கொள்கை ரீதியா எதிர்க்கிறோன்னு ஒரு நிலைப்பாடு எடுத்திருக்காங்க. பிப்ரவரி 2025ல முதல் வருஷம் முடியும் போது ஒரு 2 கோடி உறுப்பினர் சேர்க்கணும்னு ஒரு பெரிய இலக்கு வச்சிருக்காங்க. ஓ, 2 கோடியா? பெரிய நம்பராச்சே. ஆமா, சில நலத்திட்டங்களையும் ஆரம்பிச்சு தேர்தல் வேலைகள்ல இப்போ ரொம்ப தீவிரமா இருக்காங்கன்னு தான் தோணுது. சரி, முதல்வர் வேட்பாளர் பத்தி என்ன தகவல்? பிரச்சாரம் எப்போ ஆரம்பிக்குது? அதுவும் ஜூலை 2025ல விஜய அதிகாரப்பூர்வமா முதல்வர் வேட்பாளரை அறிவிச்சிட்டாங்க. ஓகே. அடுத்து செப்டம்பர் மாசத்துல இருந்து டிசம்பர் வரைக்கும் தமிழ்நாடு முழுக்க ஒரு பெரிய பிரச்சார பயணம் போக போறாங்க. அதுக்கு முன்னாடி ஆகஸ்ட்ல 2வது மாநில மாநாடும் நடத்துறாங்க. சோ கட்சிய மக்கள் கிட்ட வேகமா கொண்டு போறாங்க. ஆனா ஒரு விஷயம், கூட்டணி கிடையாதுன்னு விஜய் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காரே. திமுக, பாஜக ரெண்டுமே கொள்கை எதிரிகள்னு சொல்றாரு. இது எப்படி சொல்றது? தனியா நிக்கிறது சாத்தியமா? அது ஒரு நல்ல கேள்வி. இப்போதைக்கு விஜய் தன்னோட நிலைப்பாட்டுல ரொம்ப உறுதியா இருக்கிற மாதிரி தெரியுது. ஆனா அரசியல் கணக்குகள் எப்ப வேணா மாறலாம் இல்லையா? ஆமா. இப்போதைக்கு பாத்தீங்கன்னா பாஜக சைட்ல இருந்து குறிப்பா தமிழிசை சௌகாரராஜன் ஒரு பேச்சுவார்த்தைக்கு இடம் இருக்குன்னு லேசா சொல்லிருக்காங்க. ஆனா டிவிகே தரப்புல இருந்து எந்த பதிலும் இல்ல. சரி, தனித்து போட்டிங்கிறது நிச்சயமா பெரிய சவால் தான். அப்புறம் ராமேஸ்வரம் தொகுதியில மீனவர் பிரச்சனைகளை மையப்படுத்தி போட்டியிடலாமான்னு யோசிக்கிறாங்கன்னு ஒரு பேச்சு இருக்கு. சின்னம் அது 2025 கடைசியில விண்ணப்பிக்கிற மாதிரி திட்டம். ஆனா இப்ப ஆரம்பிச்ச கட்சி இவ்வளோ பெரிய இலக்கு, இதுக்கெல்லாம் அமைப்பு ரீதியா நிதி ரீதியா சிக்கல்கள் இருக்குமே. விஜயோட பிரபலம் மட்டும் போதுமா? நிச்சயமா அதுதான் பெரிய சவால். டிஎம்கே, அதிமுக மாதிரி பல வருஷமா இருக்கிற கட்சிகளோட ஒப்பிடும்போது டிவிகேக்கு தமிழ்நாடு முழுக்க அந்த அளவுக்கு ஆழமான கிளை கட்டமைப்பு கிடையாது. தேர்தலுக்கு தேவையான பெரிய நிதி ஆதாரம் அப்புறம் அனுபவம் உள்ள நிர்வாகிகள் பற்றாக்குறை இதெல்லாம் பெரிய பிரச்சனைகள் தான். களத்துல இறங்கி வேலை செய்ய கிட்டத்தட்ட ஒரு 15 மாசம் தான் இருக்கு. ஆமா, டைம் கம்மியா இருக்கு. விஜயோட பிரபலம் பெரிய பலம்னாலும் அதை ஓட்டா மாத்துறது, அமைப்பு ரீதியா கட்டமைக்கிறது, அதுலதான் உண்மையான சவால் இருக்கு. சரி, இப்போ திமுக பக்கம் வருவோம். அவங்க என்ன நினைக்கிறாங்க? ஸ்டாலினோட திட்டம் என்ன? ஆளும் கட்சி இல்லையா, அவங்க இலக்கு ரொம்ப பெருசு. 2024 தேர்தல்ல 234 தொகுதியில 200க்கும் மேல ஜெயிக்கணும்னு முதல்வர் ஸ்டாலின் டார்கெட் வச்சிருக்காரு. 200+. ஓகே. 2021 சட்டமன்ற வெற்றி, அப்புறம் இப்போ 2024 லோக்சபா தேர்தல்ல 40க்கு 40 ஜெயிச்சது, இதெல்லாம் அவங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுத்திருக்கு. இந்த 200+ இலக்க அடைய என்ன மாதிரி வேலைகள் செய்றாங்க? கட்சியை தயார்படுத்த ஒரு வலுவான தேர்தல் ஒருங்கிணைப்பு குழு அமைச்சிருக்காங்க. அதுல உதயநிதி ஸ்டாலின், KN நேரு மாதிரி சீனியர்ஸ் இருக்காங்க. ஸ்டாலினே நேரடியா கட்சி நிர்வாகிகளோட உடன்பிறப்பே வான்னு ஒரு திட்டம் மூலமா பேசிட்டு இருக்காரு. அப்புறம் மதுரையில நடந்த பொதுக்குழு, அதுவும் கட்சிக்காரங்களை கொஞ்சம் உற்சாகப்படுத்திருக்கோம், உள்கட்சி பூசல்களை சரி செய்யவும் உதவி இருக்கும்னு நினைக்கிறேன். சரி. இது போக ஸ்டாலின் மக்கள் தொகை அடிப்படையில மட்டும் தொகுதி மறுவரையறை செய்யறத எதிர்க்கிறாரு. இதனால தென்னிந்தியாவோட பிரதிநிதித்துவம் குறையும்னு அவர் சொல்றதும் ஒரு முக்கியமான பாயிண்ட். அப்போ இந்த 2 கட்சிகளையும் ஒப்பிட்டு பார்த்தா போட்டி எப்படி இருக்க போகுது? முக்கியமான வேறுபாடுகள் என்னென்ன? இதுதான் இங்க சுவாரஸ்யமே. டிவிக்கே ஒரு புது வரவு, விஜயோட கவர்ச்சி, முதல்வர் வேட்பாளர் அறிவிப்புன்னு ஒரு வேகம் இருக்கு. ஆனா அமைப்பு ரீதியா இன்னும் பலப்பட வேண்டியிருக்கு. ஆமா. இன்னொரு பக்கம் திமுக, அவங்க பலமான ஆளும் கட்சி, ஆழமான கட்டமைப்பு, பல வருஷம் அனுபவம்லாம் இருக்கு. ஆனா ஆட்சியில இருக்கிறதால ஒரு ஆன்டி இன்கம்பன்சி வரலாம், உள்கட்சி பூசல்கள் வரலாம், இதெல்லாம் அவங்க சமாளிக்கணும். சரிதான்.
டிவிக்கே கூட்டணி இல்லைன்னு இப்போதைக்கு சொல்றாங்க. ஆனா திமுகவுக்கு பாத்தீங்கன்னா அதிமுக, பாஜக, நாம் தமிழர்னு பலமுனை போட்டி இருக்கு. டிவிக்கே மாநில பயணத்தை நம்புறாங்க, திமுக உட்கட்சி அமைப்பை வலுப்படுத்துறாங்க. சோ 2 பேருக்குமே பிளஸ் மைனஸ் இருக்கு. அப்போ அடுத்த சில மாசங்கள்ல நாம எதை உன்னிப்பா கவனிக்கணும், என்னென்ன விஷயங்கள் முக்கியமா இருக்கும்? முக்கியமா பார்க்க வேண்டியது 1 விஜயோட அந்த ஸ்டார் வேல்யூ, அது எந்த அளவுக்கு ஓட்டா மாறும். 2வது டிவிகேக்கு சின்னம் கிடைச்சு அவங்க களப்பணி எப்படி இருக்குங்கிறது. ஓகே. 3வது திமுகவோட நலத்திட்டங்கள் மேல மக்களுக்கு இருக்கிற நம்பிக்கை, அவங்களோட அந்த அமைப்பு பாலம், குறிப்பா தென் மாவட்டங்கள்ல இது எப்படி வேலை செய்ய போகுது. ம் அப்புறம் அதிமுக பாஜக கூட்டணி என்னவாகும், அது ரொம்ப முக்கியம். கடைசியா தேர்தல் நெருங்க டிவிக்கே அவங்களோட கூட்டணி நிலைப்பாட்டை மாத்திக்குவாங்களா இல்லையா, இதெல்லாம் நம்ம பார்க்கணும். ஆக மொத்தத்துல 2026 தேர்தல் கடம் ரொம்ப பரபரப்பா விறுவிறுப்பா இருக்கும்னு நல்லாவே தெரியுது. ஒரு பக்கம் ஒரு புது சக்தி விஜயோட டிவிகே, இன்னொரு பக்கம் அனுபவமும் பலமும் வாய்ந்த திமுக. ஆமா, அடுத்த 12லிருந்து 18 மாசம் கூட்டணிகள், களப்பணி, பிரச்சாரம்னு ரொம்ப முக்கியமான ஒரு கட்டமா இருக்க போகுது. கண்டிப்பா. நீங்க யோசிக்கிறதுக்கு கடைசியா ஒரு கேள்வி. இந்த 2 பெரிய கட்சிகளை தாண்டி மத்த கட்சிகள் இருக்காங்க இல்லையா, அதிமுக, பாஜக, நாம் தமிழர் கட்சி, இல்ல சில சுயேட்சைகள் கூட, இவங்க இந்த தேர்தல்ல எந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? அவங்களோட பங்கு எப்படி இருக்கும்? இத பத்தி நீங்க இன்னும் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம்.